காதல். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறி வைக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன எது தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா. சரிதா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏண்டி உனக்கு சரியா தெரியாதுரி. காயத்ரி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நான் வளர்த்த பிள்ளைங்க இப்படி எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க. என் குடும்பமான போற மாதிரி யாரும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீ கண்டதையும் உளறிட்டு இருக்காது. நான் இங்க வரும்போதே வீட்டுல வச்சு சொன்னேன்ல, அதுதான் இப்ப நடந்திருக்கு. நீ பிள்ளைங்களை வளர்த்த லட்சணம் இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆய மூடிக்கிட்டு என் பொண்ணை காணோம்னு நேத்து தவியா தவிச்சுக்கு இருக்கேன். ஏண்டி எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட அமுக்கினி மாதிரி இருந்திருக்கில்ல. மாமா மாமா விடுங்க, இது கோவப்படுற நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இங்க பார் கையல், என்ன நடந்தது, உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு சொல்லிடு. மாமா வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க எங்க போகுது எங்க வருதுன்னு உன்னால பார்க்க முடியலையா? இந்த உத்தமனுடைய மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போச்சு. ஐயோ மாமா, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பெரிய ஆஸ்பத்திரி, எல்லாம் போச்சு. இங்க பார் கையல், இது உனக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? எனக்கே சமீபத்துல தான் தெரியும் மாமா. அதுவும் நானா தான் கண்டுபிடிச்சேன். அன்னில இருந்து இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுன்னு காயத்ரி அக்காவை நான் வற்புறுத்தினேன். ஆனா அவளும் சொல்லல, என்னையும் சொல்ல விடல. கடைசியா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த ராஜேஸ்வரி பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நான் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். அப்போ காயத்ரி அக்கா என்கிட்ட வந்து, நான் என் காதலை மறந்துட்டேன், அப்பா பார்த்த சூர்யா மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பே கேட்டேன். நான் காயத்ரி அக்காவை முழுசா நம்பிட்டேன் மாமா. ஆனா கடைசியில அவ எல்லாரையும் ஏமாத்திடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையை நீ என்கிட்ட சொல்லாம நீ என் கழுத்தை அறுத்துட்டு அவ ஏமாத்திட்டான்னு நீ நீலிக்க நீர் வடிக்கிறியா? என்ன நடக்குதுங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து எதுக்கு இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்க மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, வீட்டுல கையில் இருந்துகிட்டு நிற மாச பொண்ணை வேலை வாங்கிக்கிட்டு இப்படி ஆயிப்போச்சுன்னு கொஞ்சம் வேதனையில கொஞ்சம் கோவப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. கோவப்படுற அளவுக்கு என்னாச்சு? ஏதாவது காம்ப்ளிகேஷன் டாக்டர் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, கவிதை நல்லா இருக்க. கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்லுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. ஆமா, காயத்ரி வரலையா? காயத்ரி வீட்டில் இருக்கா, அங்குள்ள வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அதான் வீட்டில் விட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க அத்தை, நைட் நேரத்தில் நீங்களாம் இங்கே இருக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலை வந்துடுங்க, சரிங்களா? கவிதாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த நேரத்தில் இவங்க எப்படி போவாங்க? நானே வேணா ட்ராப் பண்ணிடுறேனே.
என்ன பாக்குறீங்க? வாங்க. அதான் கவிதா அன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டாருல்ல. வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. அத்தை. போ. என் பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாளா? என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி காயத்ரி அந்த பையன் கூட போயிட்டாலோ? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்ப காயத்ரி எங்கேயோ போயிருக்கா. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள எப்படியாவது காயத்ரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நாகாதான் சரியான ஆளு. அது மட்டும் இல்ல, அவங்கிட்ட ஆள் பலமும் இருக்கு. உடனே கண்டுபிடிச்சிருவான். உடனே பொண்ணு பண்ணுவான். நாகா, நான் உத்தமன் பேசுறேன். சொல்லுங்க. நான் ராக்கி பேசுறேன். யாரு? ராக்கி தம்பியா? ஆமா. நான் நாகாவோட ஃப்ரெண்டு பேசுறேப்பா. அன்னைக்கு கூட உங்க அண்ணங்கிட்ட பணம் கேட்டு வந்தப்ப நீங்க தான் உள்ள போய் பணம் கொண்டு வந்தீங்க. அந்த உத்தமன் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. வந்தோன்னு சொல்றேன். சரிங்க தம்பி. சரி. வேற யாரை பிடிக்கிறது? அவன்தான் சரி. அன்னைக்கு சம்மந்தி வீட்டில் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டாருக்காக அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அசிங்கப்படுத்திட்டோம். அவனை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. சரி, நம்ம போனை போட்டு பார்ப்போம். அதான் சரி. வாங்க சார், உத்தம ஜமீன்தாரரே. என்ன திடீர்னு எனக்கு ஃபோன்லாம் பண்றீங்க? நான் ஒரு சாதாரண ஆளு, நீங்க பரம்பரை கௌரவம் உள்ள ஆளு. அன்னைக்கு பணம் கொடுக்கறப்பவே தெரிஞ்சது. ஐயா, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெகநாதா, காசை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. ஒரு சின்ன சிக்கலை மாட்டிருக்கேன். உன்னாலதான் எனக்கு உதவ முடியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நிச்சயம் ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிப்பேன்னு. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜெகா, நான் நேரில் வந்து சொல்றேன். ஆமா, இப்ப எங்க இருக்க? நான் என் இடத்துல தான் இருக்கேன். வா. ஓ சரி, நான் உடனே வந்துடுறேன். வா வா. இவனை விட்டா நமக்கு வேற ஆளே இல்லை. இவனை எப்படினாலும் சம்மதிக்க வச்சிடணும். ஆமா. கவலைப்படாதீங்க, அதான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, என் கல்யாணத்துல கவிதா அண்ணி சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்ப்பாங்க. கயல், உங்க அம்மா போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்து கயல். ஒரு நிமிஷம் காயத்ரியை கூப்பிடுறியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அக்கா, அக்கா. என்ன கயல், நீயும் அழுதா என்ன அர்த்தம்? உங்க அக்காவுக்கு ஒன்றும் இல்லை. வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அவங்க நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க.